ஹாய் கேஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிங்ஃபிஷர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆல்கஹால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதாக வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. ஏப்ரல் 1 அன்றைக்கி உங்கள் கையில் கிடைக்குன்னு சொல்லி மேனிபுலேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து ஏப்ரல் ஃபுல்னு சொல்லி நம்மளை வந்து ஃபுல்லிஷ் பண்ணிட்டாங்க. அவங்க அதுக்கு அந்த ஆடில் என்னென்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பீரை வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையும் பகிரங்கமாக வந்து வெளியில் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களால் வந்து வாங்க முடியாது, கடைகளுக்கு போய் எல்லாராலையும் வாங்க முடியாதுன்றது தடுத்து நிறுத்தத்துக்காக எல்லாருக்கும் பீர் போய் கிடைக்கணுன்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு வந்து இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதை வந்து 1970 பார்த்திங்க அப்படின்னா யூஎஸில் வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சிருந்தார். அவர் ஏன் கண்டுபிடிச்சினாரு, அதை எப்படி தடை பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஒரு விளக்க வீடியோவாக இது இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி 1970 சத்தோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபுட் பீவரேஜ் கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பவுடர் ஆல்கஹாலை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பவுடர் ஆல்கஹால் வந்து அவர் கண்டுபிடிக்கிறதுக்கான நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா, ஆல்கஹால் வந்து நிறைய பேரோட கைகளுக்கு போய் சேரணும். அப்போ தான் இந்த சமூகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செழிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இதை வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் 1982 ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிடுறாரு. பட் அப்போ கொஞ்சம் வந்து இஷ்யூஸ் எழுது, ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் இப்போ சமீப காலத்துக்கு முன்னாடி மார்ச் 2015 வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து திரும்பி ரிலீஸ் பண்ணாங்க. யூஎஸ் ஆல்கஹால் அண்ட் டொபாக்கோ டேக்ஸ் அண்ட் ட்ரேட் பியூரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதாவது இங்கே எப்படி சிபிஐ அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி அங்கேயும் எல்லாத்துக்கும் இருக்குது டேக்ஸ் விதிக்கிறதுக்காக. ஸோ அது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க, டேக்ஸ் வந்தாலும் நம்மளுக்கு சரிதான்ட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் 2016 ஜனவரி 4க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதை பேன் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா அதனால் வந்து அவ்வளோ ஹெல்த் கன்சர்ன்ஸ் நிறைய வந்து சமூக சீர்கேடுகள்லாம் வந்து இருக்குது. அமெரிக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து மக்கள் வந்து ரூல்ஸ் மதிப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அவங்க வந்து இதுமாதிரி தடை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து அந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை சொல்லலாம். பட் ஆனால் இதே விஷயம் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து இந்தியா வந்து விழுந்துரும்னு சொல்லலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ஷோவில் வந்து தமிழ்நாடு வந்து சிறந்து விளங்குது. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேர் எடுத்திருக்கு உலக மத்தியில். இது இன்ஸ்டன்ட் ஆல்கஹால் வந்துன்னா கன்ஃபார்ம் நம்மளுக்கு போக வாய்ப்பே இல்லை. ஆல்ரெடி பிளாஸ்டிக் பேன் பண்ண தான் சொல்கிறாங்க. அதுவும் இந்தியா விட்டு போன மாதிரி தெரியல. இந்தியாவில் வந்து இதோட 29 ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேன் பண்ணிட்டாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குன்னு தெரியல. நிறைய பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உற்பத்தி ஆகுது. அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து யாருக்குள்ள வந்து பிளாஸ்டிக்கோடு சேர்த்து இம்போர்ட் பண்ணிடுறாங்க. இதில் எந்த விதத்தில் நியாயமும் புரியல. இந்த பான் மசாலா குட்காலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் தடை பண்ணுன்னு சொல்கிறாங்க. இன்னி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பான் மசாலா குட்கா வந்து எல்லார் கைக்குமே கிடைக்கும். நான் வந்து பார்த்த வரைக்கும் நிறைய பேர் கையில் வந்து கிடைக்குது. ஸோ அது அவங்க எப்படி கொண்டு வராங்க, ஏன் கொண்டு வராங்களோ நம்ம கேட்க முடியாது. பட் ஆனால் கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் ஆல்கஹாலை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து அதை இந்தியா விட்டு ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 130 கோடி வந்து பாப்புலேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து மிகப்பெரிய ஹியூஜ் ஏரியா. அது மட்டும் இல்லாமல் 130 கோடி பேர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கண்ணை கட்டும். எப்படியும் ஒருத்தங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணம் இருக்கும். நம்மளுக்கு வந்து அது கிடச்சுன்னா அது எப்படியும் பதிக்கிடலாம், அதுக்கடுத்து அதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலான்ட்டு எப்படியும் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் கேட்கலாம், திடீர்னு கம்பெனிஸை தடை பண்ணிட்டா அதெல்லாம் போயிடுமே அப்படின்ட்டு. ஆல்ரெடி குட்கா தயாரித்த கம்பெனி வந்து தடை பண்ணாங்க. இருந்தாலும் குட்கா பான் மசாலா இன்னும் கிடைக்கதான். ஸோ அந்த நிலமை இந்தியாவுக்குள்ளே வராமல் பார்த்துக்கணும். இனி ஒரு தடவை இதுமாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக கூட இனிமேல் விடக்கூடாது. நம்ம தான் முதல்ல இதுக்கெலாம் அவேர்னஸோடு இருக்கணும். நம்மளுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லைன்ற ஒரு பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களாம் இந்த மாதிரிலாம் ஆட்டம் போடுறாங்க. வெறும் ஒரு பணத்துக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செய்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ண வந்தாங்கன்னே தெரியல. இது வரைக்கும் எனக்கு பவுடர் ஆல்கஹால்னு ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியாது. எனக்கும் நிஜமாகவே தெரியாது. அவங்க அதை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் இருக்குமோ அப்படின்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தா இருக்குது. அதனால் இவ்வளோ தூரம் விலை வந்திருக்குன்னு தெரிய வருது. நம்மளுக்கு இல்லாததால் என்னது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு தோணுது. இது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. சமூகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அழிஞ்சு போய்ட்டு இருக்குது. நம்மளை தற்காத்துக்கிட்டா மட்டுமே தான் நம்ம நாடும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனா கமெண்ட் செக்ஷனில் என்ன குறைன்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தமிழ் கெமிஸ்ட்ரி திவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.